எல்லாம் விடுதலைக்கும் முதுகெலும்பு மாதிரி இருக்கும் ஒரு முக்கியமான காரியம் மன்னிப்பு. தகப்பன் தாய் எனச்சவர்கள் மன்னிக்கப்படும். அது குடும்பத்துக்குள்ளே புருஷன் மனைவியோட மனைவியோட அது தகப்பனுடைய தாயோட மன்னிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து பேய் வந்து தங்கினால் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. இருந்து இதை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் வாலிப பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்லை. நீ இதை பார்க்கிறாய் புதினமாக. உனக்கு சொந்தம் அல்ல. நீங்கள் ஜபத்தோட இருக்கணும். புதினம் பார்க்கறது இல்லை. கண்ணை மூட தேவையில்லை. நீ ஜபத்தோட இருக்க வேணும். இது நாடகம் அல்ல. மன்னிக்க மாட்டேன் அது ஒரு பெயர். கோபம் அது இன்னும் ஒரு பெயர். கொலை அது இன்னும் ஒரு ஆள். இவங்களுக்கு எல்லாம் ஒரு சரீரம் தேவை, ஒரு ஆத்மா தேவை. பூந்து கிடக்கணும். அதுக்கு ஏன் பூந்து கிடக்குது? விட்டு விட என்பார் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். இடம் கொடுத்தார்கள், அது வந்து வந்துட்டது. அதான் பிசாசுக்கு இடம் கூடாது என்று இருக்குது. நித்திரைக்கு போறதுக்கு முதல்ல உன் கோபம் தனி கட்டம். நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்கிறார். கேட்க மாட்டாங்களே, கேட்க மாட்டாங்களே. கேட்டா கீழ்படிவாங்க. வாரது முகத்தை காட்டுறது போறது. சொல்லிய பேய் அங்க இருந்து என்ன கத்தும் எனக்கு? அவர் ஒரே கத்துறதானே, அவர் ஒரே ஏன் கத்துறன் பாருங்க. வெள்ளம் வாரதுக்கு முதல் அணை கட்டுறது நல்லது. வருத்தம் வராம சோ ஜீவியத்தில் இருக்கிறது நல்லது. வந்ததுக்கு பிறகு அந்த மருந்து இந்த மருந்து அந்த ஊசி என்னை ஓடி தெரிய இங்கிலீஷ்காரன் என்ன நடக்குது பிரதர் எனக்கு தெரியாது. அவர் இந்த இடத்துல நிக்கிறார் தானே, கிட்ட போய் தரவோ தெரியாது. அவர் கிட்ட போனாரோ எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியுது. எம்மாவு தெருவில் நடந்து போனவர், கடற்கரையில் காலமா சாப்பாடு செய்து கொடுத்தவர், அவனை நேசிக்கிறா, அவளை நேசிக்கிறா. ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றதுக்கு கூப்பிட்டா அது இந்த நிலையில கிடக்குதே, அதுக்கு ஒரு கஜபிப்பமா 4 பேர் ஆமாம் மற்றாக்கள் வாயில புடிச்சு ராவி போட்டிருக்குது. ஜபிப்பமா 2 கண் தானே இருக்கு ஆண்டவரே, எப்படி நான் பார்க்கிறது? ஜபிப்பமா காரணம் இல்லாமல் சாபம் தங்காது. சாபம் தான் கடகம். கடகத்துக்குள்ள மூடி கோழி மாதிரி அடகாத்து உள்ள பேய். சாபம் உடைஞ்சதும் கடகம் திறக்கப்பட்டதும் அடியில போடலாம். என்ன நடக்குது? நிக்கிறாரா? அதே நவளை பார்க்கிறேன். புருஷன் வழி ஒரு
ஆகையினாலே நாங்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண வேண்டும். நீங்க தான் முதல் ஆள், நீங்களும் மனைவியும். நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக யுத்தம் பண்ணாம வரையா சொல்லுங்க பாப்பா. நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறப்பேன். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். நீங்கள் பேசாம இருந்தால் அவ சொல்லுவேன், அவங்க சும்மா திரிகிறாங்க தாயின் தகப்பனே, நீயே கடந்து அவதிப்படுறா. நீ அவதிப்பட்டு போட்டு பெய்யபடி அதை கூப்பிட்டு அதுக்கு பிறகு அதுகள் யுத்தம் பண்ற மற்ற பிள்ளைகள் ஓடி பிடிச்சி அது விழுத்தாட்டி அதுகளும் விழுந்து கை காயில் நோவெல்லாம். ஏன் இது உனக்கு பேச விட்டுட. தமிழ்ல சொல்லுவான், புண்ணுக்கு வரியா மருந்துக்கு வரியா. அதுவும் கேள்விப்பட்டிருப்பாங்களோ தெரியாது தெரிய பேர். என்ன நடக்குது? கையை உயர்த்துவோமா உயர்த்துவோமா? அங்கதான் ராஜ்யத்தின் காரியாலயம். The kingdom of heaven. ஏன் பிரதர் இப்படி அலக்களிக்குது? அவர் எருசலேமுக்கு வந்து உனக்கு சான்ஸ் கிடைச்சா உள்ள போக அவரை கண்டோன்னையும் அது குட்டம் தான் கழிச்சது விழுந்து புற்றண்டை நுடகி. நீ வாசிக்கவில்லையா? நான் வாசித்திருக்கிறேன். முதல்ல அந்த தலைப்பிசாசு சொல்லி கோயில் எல்லாம் திறக்கிறது. அந்த குழந்தையில நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டேன். கடவுளே, கீழே மண்டை அடிபட்டு சத்தங்க திறந்தன் வாயால பால் ஒழுகுது. பால் பால் நுட்டையாக சட்டியால பொங்கி வார மாதிரி அவன் நிற்கிறான். அவர்கிட்டே விடுவேன். ஆண்டவரே, நீ என்னவும் செய்யும் எனக்கு தெரியும். அப்ப நான் தான் சொல்லணும் அவள்கிட்ட சாட்சிய. ஆண்டவரே, நான் சொல்றதா என்ரிஷியா சொல்றதா என்று சொல்லி நீர் எனக்கு வழி நடத்தும். இப்ப பிளீஸ் அவளோட தசமமாக பேச என்ன செய்தண்டு தசமம் போட விடாம உன்னை பிரச்சனை கொடுத்து அதை இதை காட்டி கொண்டு வந்ததை கொண்டு போய் தசமமாக அல்லது வேற எதுக்கும் பாட்டி அதை பே பண்ண வச்சு அதை அத்தனை அறிவாதாரி என்று சொல்லி உனக்கு சாபத்தை கொண்டு வர்றது. அப்படியா பேய் இருக்கு தெரியுமா? அதுக்கு விருப்பமே இல்லை ஆண்டவர் ராஜ்யத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு. யூதாஸ் கொஞ்சம் கொஞ்சமா களவெடுத்தான். காசு பையில இருந்து அவன்கிட்ட தான் காசு பை கொடுத்திருந்தது. ஆண்டவர் இயேசு ஏம்புறதே அவர் வந்தோன்னகள் எனக்கு கணக்க கேள்வி கிடக்குது, கணக்க இருக்குது. ரிஷியா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமையாக நான் இப்ப ஜெபம் பண்ணது கேட்டனியா? ஆண்டவரே, இயேசுவின் தகப்பனே, அன்றியா சொல்ல போறது இயேசுவுக்கு மகிமையாக இருக்கட்டும். அடுத்தது, இங்கே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உணர்வடையட்டும். அடுத்தது, வீடியோ மூலமாக ஆடியோ மூலமாக பார்க்கிறவர்கள் உணர்வடையட்டும். அடைபட்டிருக்கிற காசுகள் எல்லாம் திறக்கட்டும். மழை காலத்தில் இந்த பண்டுகள் எல்லாம் நிரம்பி குளங்கள் நிரம்பி உடைச்சு கொண்டு போற மாதிரி அப்படி உடைச்சு விடும். தண்ணி ஓடட்டும், ஐஸ்வர்யம் ஓடட்டும். பச்சவ பாயம் காணிக்க கொண்டு வந்து போடுற நேரம் என்ன நடந்தது சுருக்கமா இருக்கோ சொல்லி போடுங்க. சொல்லுவீங்களா?
அவருடைய மகிமைக்காக முதரத்தம் இதை மூடட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. அக்காலம் எனக்கு ஆண்டவர் கொடுக்க நிறைய விருப்பம். அப்படி இருந்தும் இந்த இருக்கிற பிள்ளைகளுக்கும் அது செய்யணுமென்று நான் ஓடி தெரிவேன், எனக்கு செய்யணும் வாஞ்ச செய்யணுமென்று. ஆனாலும் இங்கே வந்து தசோபா அந்த எம்பளை எடுத்துட்டு வருவேன். இந்த காணிக்கை இது வரக்குள்ள என்னையும் அப்படியே மறந்துடுவேன். நான் எந்த போன கிழமையும் எடுத்தேன். நான் எம்பளை எடுத்துட்டு வந்தேன். ஆனால் போடலை, பிசாசு என்னை விடலை. ஆனாலும் அப்போ பிரதர் சொன்னவர் அந்த உண்ட ஆசீர்வாதம் உண்ட விடுதலையெல்லாம் தடைப்படும் என்று சொன்னவர். அப்போ நான் இப்பையும் நான் எம்பளை இந்த பர்ஸுக்குள்ளே இருக்குது. ஆனால் இன்றைக்கு பிசாசுக்கு தோல்வி. இப்போ நான் காணிக்க எடுங்கன்னு சொன்னோன்னே திறக்க வலிக்கிறேன் நான். ஆனால் அந்த பர்ஸை திறக்க விடாது என்னைய. ஏன்னு சொன்னால் டக்குண்டு மறந்து போய் அதுக்கு கிடக்கட்டும், அது பிறகு போடுவோம் ரெண்டு இப்படி ரெண்டு மூணு கிழமையாக நான் போடவே இல்லை. அப்போ அந்த எம்பளம் போன கிழமை எடுத்த எம்பளம் அப்படியே இந்த பர்ஸுக்குள்ளே இருக்குது. அதான் நம்மள ஆசீர்வாதம் விடுதலையில தடை பண்ணி வச்சிருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினவர். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப எனக்கு உணர்த்தப்பட்டதை நான் சொல்ல போறேன். உனக்குள்ள சிலருக்கு இருதயத்துக்குள்ள வந்தது அன்றிசியா சொன்னோண்டும் எனக்கு காக்கல பிரதர், நான் காசியை கொண்டு போவேன். Praise the name of Jesus.